நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மீண்டெழு தமிழா யூடியூப் சேனலில் தொடர்ந்து வரலாற்று பதிவுகள், உலக வரலாறுகள், அறிவியல் அதிசயங்கள் இவற்றை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இதுவரை நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய காணொளியில் எதை பற்றி காண இருக்கிறோம், எதை பற்றி பேச இருக்கிறோம் என்று பார்த்தால், சுதந்திர போராட்டம் நடந்த காலத்தில் வங்காளத்தில் ஒரு செயற்கை பஞ்சத்தை ஏற்படுத்தி வங்காள விவசாயிகளுடைய இரத்தத்தை உறிஞ்சி குடித்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் அந்த விவசாயிகளை எப்படி கொடுமைப்படுத்தினார்கள், எவ்வளவு அல்லலுக்கு ஆளாக்கினார்கள், அதன் மூலம் இங்கிலாந்து தேசத்தில் இருந்த 16 வணிக நிறுவனங்களை எப்படி உண்டு கொழுக்க வைத்தார்கள், அந்த வணிக நிறுவனங்களுக்கு எப்படி லாபத்தை ஈட்டி கொடுத்தார்கள் என்பதை பற்றித்தான் காண இருக்கிறோம். இந்தியாவில் இருந்த விவசாயிகள் உணவுப் பயிர்களை மட்டுமே பயிரிட்டுக் கொண்டிருந்த நிலையை மாற்றி இந்திய விவசாயத்தை பணப்பயிருக்கு மாற்றிய பெரும் கொடுமையை செய்தது பிரிட்டிஷ் அரசாங்கம், இந்தியாவை அடிமைப்படுத்திய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம். இந்தியாவிற்குள் பிரிட்டிஷ்காரர்கள் கிழக்கிந்திய கம்பெனி வந்ததற்கு பிறகுதான் உணவுப் பயிரிலிருந்து பணப்பயிர், அதன் முதல் கட்டமாக அபினியை பயிர் செய்து அதை சீனாவிற்கு ஏற்றுமதி செய்து கொள்ளை லாபம் சம்பாதித்த ஆங்கிலேய அரசு, பிரிட்டிஷ் அரசு, கிழக்கிந்திய கம்பெனி அதற்கு அடுத்த கட்டமாக பெரும் லாபத்தை ஈட்ட வேண்டும் என்று அவிரி செடியை பயிரிட வைத்தார்கள். இந்த அவிரி செடியை எதற்கு பயிரிடுவார்கள் என்று பார்த்தால், நெல் அறுவடை முடிந்ததற்கு பிறகு அந்த நிலத்தை பண்படுத்துவதற்காக, அந்த நிலத்திற்கு வலிமையை ஊட்டுவதற்காக அவிரி செடியை பயிரிடுவார்கள். அந்த அவிரி செடி வளர்ந்ததற்கு பிறகு அடுத்து வேறு பயிர் செய்கின்ற பொழுது, உதாரணத்திற்கு நெல்லையே பயிர் செய்வதாக இருந்தால் கூட அந்த அவிரி செடியை அப்படியே அந்த விவசாய விளைநிலத்தோடு சேர்த்து ஏரோட்டி அந்த அவிரி செடியை பூமிக்கு உரமாக்குவார்கள். இந்த அவிரி செடிதான் மிகச் சிறந்த பசுந்தாள் உரம். ஆகவே அப்படித்தான் இந்திய விவசாயிகள் அவிரியை பயிரிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த அவிரி செடிதான் பிரிட்டிஷ்காரர்களுக்கு பெரும் பணம் கொளிக்கும் தொழிலாக மாறியது. எப்படி மாறியது என்று கேட்டால், இன்றைக்கு இளைஞர்கள், இளம் பெண்கள் அதிகம் அணிகின்ற ஜீன்ஸ் பேண்ட்டுகள், அந்த ஜீன்ஸ் பேண்ட்டுகளுக்கு இண்டிகோ சாயம், நீல சாயம் பூசுவது. அதே நேரத்தில் அந்த ஜீன்ஸ் துணிகளுக்கு டெனிம் கிளாத் என்று பெயர், ஆங்கிலத்தில் அப்படித்தான் சொல்வார்கள். அந்த டெனிம் கிளாத்திற்கு நீல சாயம் பூசுவதற்கு பிரிட்டிஷார் இந்தியாவில் ஆண்டு கொண்டிருந்த பொழுது ரசாயன சாயம் கிடையாது, ரசாயன கலவை கிடையாது. அந்த அவிரி செடியின் முற்றிய இலைகளில் இருந்துதான் நீல நிற சாயத்தை தயாரித்தார்கள். அன்றைக்கு நீல நிறம் சாயம் தயாரிப்பதற்கு இருந்த ஒரே மூலப்பொருள் அவிரி செடிதான். அன்றைக்கு நீலம், கருப்பு உள்ளிட்ட ஒரு 2-3 சாயங்கள் தான் அன்றைக்கு துணிகளுக்கு போடப்பட்டது. அவைதான் அன்றைக்கு பகட்டான உடைகளாக மாற்றப்பட்டது. ஆகவே இந்த முறை அதிக நீர்வளம் உள்ள வங்காளத்தில் அவிரி செடியை பயிர் செய்ய வேண்டும் என்று கிட்டத்தட்ட 4 லட்சம் ஏக்கர் விவசாயிகளை கசக்கி பிழிந்தார்கள். அவிரி செடியை பயிரிட மறுத்த விவசாயிகளை கொடூரமாக கொன்று குவித்தார்கள். அடக்குமுறையை பிரயோகம் செய்தார்கள். அப்படித்தான் அவிரி செடியை இந்தியாவில், வங்காளத்தில் பயிரிட்டது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம். அன்றைக்கு 1 ஏக்கருக்கு ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்ச குத்தகையாக 3 ரூபாய் முதல் 10 ரூபாய் மட்டுமே தரப்பட்டது. மிக குறைந்த குத்தகைக்கு விவசாயிகளுடைய விளைநிலங்களை அடிமாட்டு நிலைமைக்கு கொண்டு போய் அதை நிர்வாகம் செய்வதற்கென்று
இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மேனேஜர்கள் ஏஜென்ட்களை வைத்து ஒரு மேனேஜருடைய கட்டுப்பாட்டில் பல ஆயிரம் ஏக்கர் விவசாய விளைநிலங்கள் கொண்டு வரப்பட்டது. அதிலே ஈவிரக்கம் இல்லாமல் அவிரி செடி பயிரிடப்பட்டது. அந்த அவிரி செடியை பதப்படுத்தி அதை பாலங்களாக மாற்றி கல்கத்தாவிற்கு அனுப்புவார்கள். கல்கத்தாவிலிருந்து அது இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. இங்கிலாந்தில் அவை நீல சாயங்களாக மாற்றப்பட்டு அந்த சாயங்கள் டெனிம் கிளாத் ஜீன்ஸ் பேண்டுகளில் ஏற்றப்பட்டு அந்த துணிகளை இந்தியாவிற்கு விற்பனை செய்தும் கொள்ளை லாபம் சம்பாதித்தார்கள். அந்த அவுரி செடியை பதப்படுத்தப்பட்ட பாலங்கள் இங்கிலாந்து தேசத்திற்கு போனதை பற்றி ஒரு எழுத்தாளர் குறிப்பிடுகின்ற பொழுது, அவுரி செடி பதப்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த பாலங்களின் மீது இந்திய விவசாயிகளுடைய ரத்தம் இருக்கிறது, இந்திய விவசாயிகளுடைய சதை இருக்கிறது. அந்த அவுரி பாலங்களின் மீது இந்திய விவசாயிகளின் உயிரற்ற சடலங்கள் இருக்கிறது. அந்த அளவிற்கு அவுரி செடி விவசாயத்தின் மூலம் இந்திய விவசாயிகளை பிரிட்டிஷ் அரசு கொடுமைப்படுத்தியது. அதற்கு பிறகு நாளடைவில் ரசாயன சாயங்கள் வந்தது. ரசாயனம் வந்ததற்கு பிறகுதான் அவுரி செடியினுடைய விளைச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டது. 1905 மற்றும் 1906 ஆண்டுகளில் அவுரி செடி விவசாயம் முற்றிலும் குறைந்து போனது. அந்த அவுரி செடியை நம்பி இருந்த விவசாய தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் பஞ்சம் பசி பட்டினியில் லட்சக்கணக்கான பேர் மடிந்த அந்த கோரமான செயற்கை பஞ்சத்தை உருவாக்கியது அன்றைய பிரிட்டிஷ் அரசு. இந்த அவுரி பயிரிடப்படுவது இந்திய விவசாயிகளுக்கு லாபமானதாக இல்லை. இந்திய விவசாயிகளுக்கு மிக பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற விவசாயமாக இருந்தது. ஆனால் இதே விவசாயம் வெள்ளைக்காரர்களுக்கு மிகப்பெரிய லாபம் கொளிக்கும் தொழிலாக இருந்தது. இந்த அவுரி பயிரிடப்படும் பண்ணைகளில் வேலை செய்த பிரிட்டிஷ் மேனேஜர்கள் ஒவ்வொருவரும் கொள்ளை லாபம் சம்பாதித்து அவர்கள் இங்கிலாந்து தேசத்தில் பல தொழிற்சாலைகளை கட்டியிருக்கிறார்கள். இந்த அவுரி தொழிலாளர்களுடைய கொடுமையான வாழ்க்கையை அவுரி தொழிலாளர்களுக்கு, அவுரி செடி பயிரிட்ட விவசாயிகளுக்கு பிரிட்டிஷ் அரசு கொடுத்த கொடுமைகளை பற்றி நீல தர்பான் என்கின்ற ஒரு நாடகம்தான் வெளி உலகத்திற்கு கொண்டு வந்து காட்டியது. அந்த நீல தர்பான் என்கின்ற நாடகம் அரசுக்கு எதிரானது என்று சொல்லி தடை செய்தார்கள். ஆனாலும் கூட அந்த நாடகம் ஏற்படுத்திய அதிர்வுகளின் விளைவாக அன்றைக்கு பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக விவசாயிகள் கிளர்ந்தெழுந்தார்கள். வங்காளத்தில் வரிகோடா இயக்கத்தை நடத்தினார்கள். பிரிட்டிஷ் பண்ணை முதலாளிகள் அடித்து விரட்டப்பட்டார்கள். பிரிட்டிஷ் அரசுடைய மேலாளர்கள் அடித்து விரட்டப்பட்டார்கள். ஒரு 10-20 பேருக்கு மேல் மக்களால் வெட்டி சாய்க்கப்பட்டார்கள். அதற்கு பிறகுதான் அவுரி பயிரிடப்படுவது நிறுத்தப்பட்டது. அந்த நேரத்தில் தான் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வந்த மகாத்மா காந்தி அவர்கள் அந்த அவுரி விவசாயிகளுக்கு ஆதரவாக வங்காளத்தின் பகுதிகளில் போய் அந்த விவசாயிகளுடைய குறைகளை கேட்டறிந்து அந்த விவசாயிகளுக்காக சத்தியாகிரக போராட்டம் நடத்தி அந்த விவசாயிகள் பக்கம் துணிச்சலாக மகாத்மா காந்தி நின்றதற்கு பிறகுதான் அவுரி விவசாயிகளுக்கு ஒரு விடுவு காலம் ஏற்பட்டது. ஆனால் அதற்குள்ளாக விவசாயிகள் தன்னுடைய விவசாய நிலங்களை பெருமளவு இழந்திருந்தார்கள். விவசாயிகள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருந்தார்கள். விவசாயிகளை இவ்வளவு கொடுமைக்கு ஆளாக்கி விவசாயிகளுக்கு சொல்ல முடியாத துயரங்களை கொடுத்து பல கோடிக்கணக்கான சொத்துக்களை பிரிட்டிஷ் முதலாளிகள் சேர்த்தார்கள். பல தொழிற்சாலைகளை உருவாக்கினார்கள். இந்தியர்களுடைய இரத்தத்திலும் சதையிலும் அவருடைய உயிரை பணயம் வைத்து அவர்கள் செய்த அந்த விவசாயத்தின் மூலம் பிரிட்டிஷ் முதலாளிகள் கொள்ளை லாபம் சம்பாதித்தார்கள் என்பதுதான் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் இந்தியாவில் ஏற்படுத்திய மிகப்பெரிய மோசமான நிகழ்வு. அதன் மூலம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய காலனி ஆதிக்கம் தன்னை வலிமையாக்கி கொண்டது, இந்திய விவசாயிகளை மிகவும் கொடுமை செய்தது என்கின்ற இந்த வரலாற்றை நினைவு கூர்ந்து மீண்டும் இதை போன்ற இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.